வணக்கம். இன்றைய நாள் 3/1/2026 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ஹிமாஷா உபேதுல்லா. பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அச்சுறுத்தும் வகையில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாக மக்கள் புகார். போராட்டத்தில் பங்கேற்பதற்கு ஸ்ரீதரன் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு. கையெட்டி திசைவிகாரை முன்பாக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் பங்கேற்பு. ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இந்த வாரத்திற்குள். மத்திய பிரதேசத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10 அதிகரிப்பு. வெனிசுலா தலைநகர் மீது அமெரிக்க ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் பாரிய வெடிப்பு தாக்குதல். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தையேட்டியில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அச்சுறுத்தும் வகையில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாக இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மக்களை உளவியல் ரீதியாக அச்சுறுத்தும் வகையில் வாகன பதிவு, ட்ரோன் மூலம் கண்காணிப்பு, போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் புகைமெடுத்தல் போன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என தெரிவித்தார். இந்த அச்சுறுத்தல்கள் இல்லாதிருந்தால் ஏராளமான மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் எனவும், காணி விடுவிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என அவர் கூறியுள்ளார். களவெடுத்த பொருளுக்கு பாதுகாப்பு வழங்குவது போன்று சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையெட்டி விகாரைக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குகின்றது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் தொல்பொருள் திணைக்களம் பௌத்த சின்னங்கள் என்ற பெயரிலே கட்டுக்கதைகளை உருவாக்கி அவற்றினூடாக எங்களுடைய காணிகளை கையகப்படுத்தி அதிலேயே பௌத்த விகாரைகளையும் சின்னங்களையும் நிறுவி சிங்கள பௌத்த நாடாக இந்த நாட்டை மாற்றுகின்ற திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களின் அடிப்படை கொள்கையில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றார்கள். அனுர அரசு கூட அதில் மிகவும் தெளிவாக இருக்கின்றது என்பதை அண்மைய சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. இவற்றை எதிர்ப்பதற்கு தமிழர்களாக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன், சட்டத்தரணி சுஹாஸ், வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் உள்ளிட்ட 26 நபர்களுக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர்கள் கையெட்டியில் வழிபாட்டு இடத்தில் அல்லது பிரதான நுழைவாவியில் அல்லது வீதியில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களை மேற்கொள்வதற்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திசபௌத்த விகாரை வளாகத்தில் வழிபாடுகளில் பங்கேற்பதற்கு வருகை தரும் மக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாதென மல்லாகம் நீதவான் நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி நாளை வரை குறித்த தடை உத்தரவு அமலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் அமைக்கப்பட்ட தையீட்டி திசவிகாரை முன்பாக காணி உரிமையாளர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இதனை அடுத்து போலீசார் பெருமளவில் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு குவிக்கப்பட்டுள்ளனர். தையீட்டி விகாரையில் இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சிகிரியாவில் இருந்து புத்தர் சிலை கொண்டு வர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் சிகிரியா பகுதியில் இருந்து புத்தர் சிலையுடன் வந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரை காங்கேசன்துறை போலீசார் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவர்களை தையீட்டிக்கு செல்ல விடாது பேருந்தில் திருப்பி அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இந்த வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் விலைச்சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதமும் கடைசி 30ஆம் தேதி எரிபொருள் விலைகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்றாலும் இந்த முறை அது சற்று தாமதமாகியுள்ளது. கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் சிறிது குறைந்துள்ளதையும் அவதானிக்க முடிவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.
அதேவேளை அமெரிக்கா ஈரான் இடையே அதிகரித்து வரும் முறுகல் நிலைக்கு மத்தியில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்க கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். டிட்வா புயலை தொடர்ந்து கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வரும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஈரான் அமெரிக்கா இடையே அதிகரிக்கும் பதற்றம் ஒரு அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்புள்ளது எனவும் எதிர்வு கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ள நிலையில் சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் முதல்வர் மோகன் யாதவ் தலைமையில் ஆட்சி அமைந்துள்ள நிலையில் இங்குள்ள இந்தூர் கடந்த 7 ஆண்டுகளாக தூய்மையான நகரங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. இங்கு பஹிரத்புரா பகுதியில் வசித்து வந்த மக்களுக்கு சில தினங்களுக்கு முன் திடீர் உடல் நல கோளாறு ஏற்பட்டது. குழாயில் கசிவு, வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட உபாதனைகளால் மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக உயிரிழந்துள்ளனர். இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது. பஹிரத்புராவில் குடிநீர் குழாயில் கசிவு ஏற்பட்டதும் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பறையில் இருந்து வெளியேறிய கழிவுநீர் அதனுடன் கலந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறை மண்டல பொறுப்பாளரும் 2 உதவி பொறியாளர்களும் இடைநிறுத்தம் செய்யப்பட்ட நிலையில் கழிவுநீர் கலந்தது தொடர்பாக விசாரணை நடத்த மத்திய பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தலைமை செயலர் தலைமையிலான 3 பேர் அடங்கிய குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பல மாதங்களாக இந்த பிரச்சினை சரி செய்யப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் கூறியதை மேற்கோள் காட்டி 2 வாரங்களுக்குள் விளக்கமளிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. தொடர்வது உலக செய்திகள். வெனிசுலா தலைநகர் கரகஸில் இன்று இடம்பெற்ற பாரிய தொடர் வெடிப்பு தாக்குதலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக பிபிசி செய்தி சேவை உறுதிப்படுத்தியுள்ளது. அந்நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை 1:50 மணியளவில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வெனிசுலா இராணுவ முகாம்கள் சிலவே இத்தாக்குதலின் இலக்காக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா மீது கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக மீண்டும் தெரிவித்து வந்த நிலையில் இன்று இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த விவரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. முக்கிய நகரங்களில் போர் விமானங்கள் மூலம் குண்டுகள் வீசப்பட்டதும் அங்குள்ள கட்டமைப்புகளில் தீப்பற்றி எரியும் வீடியோக்கள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து உள்ளூர்வாசிகள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவையும் அவரது மனைவியையும் அமெரிக்க இராணுவம் கைது செய்தது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.